வெங்காய கொழுக்கட்டை எங்கள் குடும்பங்களில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. 70களில் எங்களோட ஈவினிங் ஸ்நாக்காக இருந்தது. உங்களோட இப்போ நான் அதை பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது செய்து பாருங்கள். புளோட அருணா சமையலறை சேனல். ஒரு பங்கு இட்லி புழுங்கல் அரிசி, இது 1/4 படி, 1/4 பங்கு துவரம்பருப்பு கழுவி களைஞ்சிட்டு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இரவு பொழுதில் ஊற வச்சா காலையில் செய்துக்கலாம். காலையில் ஊற வச்சோம்னா இரவு பொழுதில் டிஃபனாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். மிளகாய், உப்பு, பெருங்காயப்பொடி, அந்த அரிசி ஊறின தண்ணியை போட்டு அரைச்சி முடிஞ்ச அளவு கெட்டியாக எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயமும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு உப்பு பார்த்து கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி முதல்லலாம் கொழக்கட்டைகளாக பிடிச்சு வைப்பாங்க ஆட்டு உரலில் ஆட்டும்போது. நாம் இப்போ அப்படி கொண்டு வர முடியலங்கிறதுனால இது போல் வேகிறதுக்கு 20 நிமிடம் ஆகும். இது நம்ம கார தோசை, அடை தோசையை கூட வெங்காயம்லாம் போட்டு ஊற்றிக்கலாம். அந்த மாவை ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒட்டாதது பதம். அப்படி எடுத்து இதை துண்டங்களாக அரிஞ்சுக்கிறோம். மிளகாலாம் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு. இது போல் துண்டங்கள். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறோம். காப்படி அரிசிக்கு கடுகு உளுந்து தாளித்து வருது. கொஞ்சமாக கடலப்பருப்பு, இதை மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பு ரொம்ப ருசியாகவும் நல்லா வறுபட்டு கரகரகரன்னு பல்லில் கடிபடும். பெரிய வெங்காயம் ஒரு 1/4 வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இப்போ மஞ்சள் பொடி, அந்த மேலே பருப்பு வெங்காயத்துக்கான உப்பு, கருவேப்பிலை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்க முதல்லலாம் அருவாமனையில் அரியுவாங்க. இந்த கொழக்கட்டைகளை சேர்த்துடலாம். நல்லா அந்த மஞ்சள் பொடி தாராளமாக போடுங்க. நல்லா எண்ணெயில் மினுன்னு இருக்கும். பெரியவங்க நிறைய அப்போ எண்ணெய் போட்டு தருவாங்க. நம்ம இப்போ கம்மியாக போட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. நாம் அப்படியே சாப்பிட்லாம். அரிசியோட துவரம் பருப்பும் சாப்பிட்றதெல்லாம் ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு பிடிச்ச வெங்காய கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். நல்லா இருக்கு.